உங்க கூட்டம் ஜாஸ்தி வந்தா எங்க ஜனமா கூட்டம் இல்லாம இருந்தா விஜய் கூட்டம் இல்லைங்களா? இப்ப வந்தது சரி உங்க ஜனங்கிறீங்க, உங்க ஜனம் டிவிக்கு தலைவர் ஏன்டா பார்க்க வந்தாங்க சொல்லு. 7 ரூபாய் ஸ்டார்ட் ஆயிடுத்து பண்ணீங்க, லைட் அணைச்சிங்க, செருப்பத்துக்கு போட்டீங்க, அதுக்கப்புறம் விஜய் ஓடி போயிடுவாரு. இப்ப நாங்க ஃபீல் பண்ணணும், நாங்க எங்க டிவிக்கு தொண்டர்கள் ஃபீல் பண்ணணும். கரூர் இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. நாமக்கல் முடிச்சுட்டு கரூர் போறாரு, அங்க நிறைய பிரச்சனை ஆகுது, 40 பேர் இறந்துடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ இந்த ஆட்சிக்கு சனியை முடிக்கிறதுன்னு அர்த்தம். 7 ரூபாய் ஸ்டார்ட் ஆயிடுத்து, இந்த ஆட்சிக்கு 7 ரூபாய் ஸ்டார்ட் ஆயிடுத்து. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, ஒட்டிய முடிச்ச ஆட்சியை முடிச்சு நடத்தலாம். இப்போ சார் யார் மேல சார் தப்பு இருக்கு? யார் மேல தப்பு? இந்த அரசாங்கம், காவல்துறை யார் கையில இருக்கு? காவல்துறை யார் கையில இருக்கு? இது இப்பவே ஒரு நல்ல மனுஷனா இருந்தா, இதுக்கு உதாரணம் வேறமே சொல்லுவேன், அது வயசு நிமித்தமா நான் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு பாணிக்கு ஒரு சொல்ல ரீசெண்டா சொல்றேன். இப்போ நினைச்சா கூட உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க, இல்ல போலீஸ் துறையை வேற யாருக்காவது கொடுங்க. ஏன்னா இங்க இருக்கிறத விட வெளி மாநிலத்தில் உள்ளவன் நம்ம மாநிலம் முதல் மாநிலம் எதுல போலீஸை வச்சு அடிக்கிறது, போலீஸ் வச்சு மிரட்டுறது, இந்த அராஜகம் பண்றது. காவலர் மேல நான் குறை சொல்ல மாட்டேன். காவல்துறையில பெண்கள் காவலரும் சரி, ஆண்கள் காவலரும் ரொம்ப நல்ல டேலண்டான உள்ளவங்க. அந்த பேரை கெடுக்கிறதுக்கு அவங்களை வச்சு ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இப்ப 40 பேர் போனதுக்கு பாதுகாப்பு இது சாதாரணமா நடக்கல. அவரு என்ன பேசுறாரு, யாரை பத்தி பேசுறாரு, எந்த தலைவரை பத்தி பேசுறாரு? கண்டிப்பா கரூருக்கு போனா பாலாஜியை பத்தி, செந்தில் பாலாஜி பத்தி பேசுவான்னு நல்லா தெரியும். ஏயா உன் தலைவனே எங்காவது ஊத்தி ஊத்தி கழுவுறான், அப்புறம் ஒன்ன கலாய்க்காம இருப்போனா, கலாய்ச்ச உடனே என்ன பேசுறாங்க? இங்க அவரு பேசிட்டு தான் இருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன், செந்தில் பாலாஜி நீங்க திறமையான ஆளா இருந்தா ஆள் வச்சு பண்ணாங்க, டைரக்டா என் தலைவர்கிட்ட நேரடியா போங்க, நேரடியா பேசுங்க. உங்களால இந்த டைரக்டா பேச முடியுமா? நீ என்னமோ கரூர் ஏன் கோட்டை அப்படிங்கிற ராஜா, அதெல்லாம் முன்னால ராஜா. நீ எப்ப ஜெயிலுக்கு போன எல்லாம் டவுசர் ஆயிடுச்சு. இப்போ உங்க தலைவனுக்கு 7 ரூபாய்னா உனக்கு என்ன, நீயே பார்த்துக்கோ. நீ 7 ரூபாய் முடிச்சுட்டு வரல, 7 ரூபாயில ஓடிக்கிட்டு இருக்க. உன் தலைவனுக்கு 7 ரூபாய் நீ இப்போ உண்டு பண்ணிட்ட. உனக்காண்டி அந்த ஆளுக்கு உதவி பண்ணலாம், உன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உனக்காண்டி ஹெல்ப் பண்ணாரு. இப்போ அவருக்கே குழி தோண்டி போடுங்க திருப்பி. இது உன் தலைவனுக்கு தெரியணும். ஒரு முட்டாள பக்கத்தில் வச்சிருக்கோமே, இவனால பிரச்சனை வருமே, இந்த வந்துருத்தோ. இப்போ ஏதோ கொஞ்சம் ஓட்டு விழுவணும்னு நினைச்ச இந்த ஆட்சிக்கு செந்தில் பாலாஜி உங்களுக்கு மக்கள் சார்பா நான் கையெழுத்து கும்பிடுறேன். உன் தலைவனை எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளவு கூட்டம் நடத்திருக்காங்க, அப்பெல்லாம் ஒன்றும் அசம்பாவிதம் நடக்காது. விஜய் நடத்தா மட்டும் நடக்குதுன்னா அது என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன்? மக்கள் விஜய் பக்கம் திரும்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு, அடுத்தடுப்பு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு பண்ணலாமே நினைச்சாரு. நான் இந்த நேரத்துல செந்தில் பாலாஜி உங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா என் தலைவனை ஹைலைட் பண்ணிட்டீங்க. இப்போ ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? உன் தலைவன். உன் தலைவனே காட்டி கொடுத்துட்ட, நீயும் மாட்டிக்கிட்ட. இது எப்படி சொல்றது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாலாஜி. நீ இப்படி இதே மாதிரி இன்னும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆட்சி சுத்தமா டவுசர். சார் அன்பில் மகேஷ் ஃபீல் பண்றாரு, நீங்க பாத்துருப்பீங்க. அன்பில் மகேஷ் அப்படியே அழுகுறாரு. இப்ப நாங்க ஃபீல் பண்ணணும், நாங்க எங்க டிவிக்கு தொண்டர்கள் ஃபீல் பண்ணணும். அவங்க இது எங்களோட ஜனம் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. உங்க கூட்டம் ஜாஸ்தி வந்தா எங்க ஜனமா கூட்டம் இல்லாம இருந்தா விஜய் கூட்டம் இல்லைங்களா? இப்ப வந்தது சரி உங்க ஜனங்கிறீங்க, உங்க ஜனம் டிவிக்கு தலைவர் ஏன்டா பார்க்க வந்தாங்க சொல்லு. நீங்க உங்க வாயில உண்மையை ஒத்துக்கிறீங்களா? எங்கால உள்ள விட்டுருக்கோம். சரி விஜய் சாரே சொல்லியிருக்காரு, குழந்தைங்க கூட்டம் எல்லாம் சொல்லியிருக்காரு, வயசானவங்க வராதிங்கன்ட்டு. நாங்க வருவோம் ஐயா, நீ உன்னை வர வைக்கணும் தானே நாங்க ஆசைப்படுறோம். சார் இல்ல சார், இப்ப யார் சார் பாதிக்கப்படுறது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 உயிர்ன்றது ஒரு கொஞ்சம் நஞ்சம் உயிர் இல்ல. இவங்க பாதுகாப்பு கொடுத்து இடம் கொடுத்து பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்றது யாரு? என் தலைவனை, என் பையனை, என் சகோதரனை பார்க்க நாங்க வருவோம். அது இப்ப இல்லையா? இப்போ நாங்க பாதுகாப்பு தமிழ்நாடு பாதுகாப்பா நடத்துறோம். இந்தியா பாதுகாப்பு இப்ப 48 குடும்பத்துக்கு பதில் சொல்லு. எனக்கு உன் காசு உடனே நிவாரணம் கொடுத்துருன்னு கொடுப்பேன். உன் நிவாரணம் எனக்கு வேண்டாம். ஒரு பொண்ணு கருப்பொழிச்சு இறந்துரும், உடனே அதுக்கு நிவாரணம் கொடுப்பேன். இந்த இதுக்கு நிவாரணம் எங்களுக்கு வேண்டாம், தண்டனை வேணும். ஆள் யாரும் தெரிஞ்சு போச்சுல்ல, ஏண்டா இந்த நிகழ்ச்சி நடத்தி உங்களோட பெருமிஷன் கட்டி உனக்கு பாதுகாப்பு கொடுத்து புதிய அரெஸ்ட் பண்ணு, விஜய் அரெஸ்ட் பண்ணு. எதுக்குடா அரெஸ்ட் பண்ணுவோம்? நாங்க பெர்மிஷன் கட்டுறோம்,
நீங்க கொடுத்த இடத்த நாங்க பேசணும், நீ அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுக்கணும். இப்ப எல்லா விஷயத்துக்கும் ஆளுங்கட்சி குறை சொல்றது நமக்கெல்லாம் ஈஸியா போயிடுச்சா சார்? எப்படி? எல்லா விஷயத்துக்கும் எல்லா விஷயம் பின்ன ஆட்சியத்துக்கே வர, பின்ன எதுக்கு ஆட்சிக்கு வர? மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு உண்டான குறையை கேட்கணும், மக்களுக்கு உண்டான பாதுகாப்பை கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க துப்பு இல்லைன்னு எதுக்குள்ள 40 வருஷம் அரசியல் சொல்றீங்க? 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அந்த கூட்டத்துக்கு துப்பு இல்ல. 40 வருஷம் இருந்தோம், 40 வருஷம் இருந்தோம், 40 வருஷம் இருந்தோம் எல்லாம் பேசுறீங்க சார். இப்ப விஜய் சார் பவுன்சர் வச்சிருக்காரு, அதே மாதிரி தொண்டர்களை வந்து ஒரு தொண்டர் படை மாதிரி உருவாக்கி மக்களுக்கு பாதுகாப்பு அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏங்க இவர் என்ன ரவுடிசம் பண்றாரா பாதுகாப்பு வச்சுக்கிறதுக்கு? குடும்பம், இது குடும்ப கட்சி அல்ல, குடும்பம். டிவிகேங்கிறது குடும்பம். இதுக்கு அடியாலாம் தேவையில்லை, புரிஞ்சுட்டீங்களா? பயந்தவங்க அடியார் வச்சுக்கணும். பவுன்சர் அவருடைய சேஃப்டிக்கு வச்சிருந்தாரு, அவங்க சேஃப்டிங்கிறத நாங்க அவருக்கு சொன்னோம், உங்க கூட ஒரு 4 பேரை வச்சுங்க, உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு இந்த மாதிரி வருவோன்ட்டு. ஏன் இதுல நடக்கல? இந்த மதுரையில் நடக்கல? அதுக்கு தூக்கி எறிந்தார்கள். எத்தனை பேரா தூக்கி எறிந்தார்கள்? 3 பேர். ஆளுதான் மேலே ஏறுறது. இப்ப கடைசியில் எஃப்ஐஆர் போட்டது வேற ஆளு, அங்க விஜய் தாக்க வந்தது வேற ஆளு. அப்ப அன்னைக்கு வந்து விஜய் மேல ஒரு நைஃபோ ஒரு ஆசிட்டோ ஊத்தி இருந்தா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க? இப்போ அதான பையனா வந்தீங்க லைட் அணைச்சிட்டு. சார் இப்ப வந்து இவங்க அரசாங்கத்துல இருந்து ஒரே ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க. ஆனா வந்து அண்ணாமலை அவர் வந்து சொல்லியிருக்காரு சிபிஐ வேணும். சிபிஐ தான் வேணும். மத்திய அரசு இதை கேட்கணும். மத்திய அரசு இதை வேடிக்கை பார்க்க கூடாது. மத்திய அரசு என்ன சொல்லிச்சு? இந்த அரசு மத்திய அரசு டிஎம்கேவும் லிங்க் சொன்னாங்கல்ல, அதை ப்ரூவ் பண்றதுக்கு வேண்டியது பிஜேபி ஆட்சி இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். சரி, இப்ப அடுத்து எப்படி சார் விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரா? ஏன்னா இப்ப அடுத்து வேலூர் அவர் பூனை கிடையாது, என் தலைவன் புலி. இதெல்லாம் கவலையே பட மாட்டான். 2 நாள் 3 நாள் அவர் மனசு கஷ்டம் இருக்கும், எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குண்டான தொண்டர்கள் போய் அவரை பார்த்து அவருக்குண்டான ஆறுதலை சொல்லிட்டு வராங்க. தைரியமா வருவோம். மனசு கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு மறுக்கல. சாட்டர்டே லீவ் அன்னைக்கு மீட்டிங் போட்டதுதான் ப்ராப்ளம். அந்த மாதிரி போட்டிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஊர்ல இருந்தா ஒரு 4-5 நாளாவது போகணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணாத, அப்புறம் அமாவாசை அன்னைக்கு பண்ணாத. ஏயா ஒரு அறிவாலயம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கட்சி தலைவர் போகிற அறிவாலயத்துக்கு, அறிவாலயத்தில் மிச்ச நேரம் போகிறதுக்கு வேலையே இல்லை. அங்கே 1000 போலீஸ் இருக்கிறாஜா, அங்கே என்ன வச்சிருக்கேன் எனக்கு சொல்லு. இல்லை ஏதாவது இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கணும். இவன் ஊரே அறிஞ்சவன், உலகத்தை அறிஞ்சவன். ஏன்னா இந்த வயசுல கட்சி 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை ஜனங்கள் பின்னாடி பண்ணுது போகுது. இதுல நீங்க ஒரு பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு கொடுத்து நல்ல இடத்த கொடுத்துருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்கும். அப்ப கொடுத்துருந்தா அந்த எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பேர் கிடைச்சிருப்பேன். அப்ப நீ வரக்கூடாது, நான் தான் வருவேன், என் குடும்பம் தான் ஆட்சி அமைக்கும். விட மாட்டோமே, நாங்க பார்த்துட்டோம். எல்லாமே எல்லா தலைவரையும் நாங்க பார்த்துட்டோம். இவனே விடுறதா இல்லை, ஃபுல்லா இறக்குவோம். இன்னும் இறங்குவோம், இன்னும் எல்லாரும் வருவோம். கூட்டம் இன்னும் கூடும். இதை பார்த்தோன்னே இன்னும் வருவோம். என்ன என் உயிரை பற்றி கவலைப்படாம வந்தாங்கல்ல, நாங்க நம்பிக்கை தரோம்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம தலைவரை பார்க்க வரோம். இப்ப இருக்கிற ஆட்சி நல்ல பாதுகாப்பு கொடுக்கும் நினைச்சு வந்தோம். மண்ணை மூஞ்சில மண்ணை போட்டுருங்க. எங்களுக்கு கூட்டத்துக்குள்ள டிஎம்கே ஆளுங்க வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இப்ப ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே கூட்டத்துக்குள்ள செந்தில் பாலாஜி ஆளுங்க. அவர் எங்க இருக்காரு? செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? அங்கதானே இருக்காரு. தலைவன் எவ்வளியோ அவ்வளியே செந்தில் பாலாஜி. தலைவா நீ மாத்திரம் பேர் வாங்கினா போருமா, நான் வாங்குறேன் அப்படின்னு இவர் வாங்கினா இருப்பா. சரி, உள்ள செந்தில் பாலாஜி ஆளுங்க எல்லாமே உள்ள நுழைஞ்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா? கண்டிப்பா. ஏங்க லைட் அடிச்சோன்னா ஒருத்தனுக்கு அடி, ஒருத்தன் கழுத்தை நெரிக்கிறது, ஒருத்தனை மிதிக்கிறது யார் பண்ணுவா? தொண்டனுக்குள்ளே பண்ணுவானா? ஒவ்வொரு ரசிகருக்கு பின்னாலே பண்ணுவாங்களா? இருக்கிற கட்சியிலேயே டீசெண்டா இருக்கிற கட்சி, டீசெண்டா இருக்கிற தொண்டர் டிவிக்கு தாண்டா. எங்க வேணா கேட்டுப்பாரு. இப்ப நீங்க இந்த சதி செய்யலன்னா உங்களுக்கு பொறாம. மதுரையில நல்லா பண்ணாரு, திருச்சியில நல்லா பண்ணாரு, பொறாம. ஏன் நான் தான் எலெக்ஷன்ல மோதி பாருங்கிறேன். இப்ப என்னென்ன திட்டங்கள் இன்னும் சொல்லுங்க, உங்க திட்டத்தெல்லாம் சொல்லிட்டே வாங்க. எங்க நீ செய்ய போற இல்லைன்னு நல்லா தெரியும். 8 மாசத்துல ஒன்னும் கழிக்க முடியாது. ஆனா சொல்லிட்டே போவோம், மக்கள் ஏமாறுவானு. ஒரு ரூபாய் ஏமாற மாட்டான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும் இந்த கரூர் நிகழ்ச்சி. இதுக்கப்புறம் நான் பொதுமக்களுக்கு சொல்றேன், நான் எல்லா தலைமுறையும் பார்த்தவன். அண்ணாலேருந்து வரிசை ஒவ்வொரு முதலமைச்சரும் நான் பார்த்தவன்.
இவருக்கு இந்த டார்ச்சர் தேவையில்லை, இவருக்கு இந்த டார்ச்சர் தேவையில்லை. அதனால என்ன சொல்றாங்க, மக்களே நீங்க இதை பார்த்துட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு உங்களுக்கு இப்பவே தெரியும். இதுக்கப்புறம் நீங்க வேற கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஆண்டவனே நினைத்தாலும் நம்ம தமிழக மக்களை காப்பாற்ற முடியாது.